சுந்தரகாண்டம் சுபம். ராமர் பட்டாபிஷேகத்துடன் சுந்தரகாண்டம் முடிவடைகின்றது. ஸ்ரீராம பட்டாபிஷேகம். வானரப்படை தெற்கு நோக்கிச் சென்றது. ஹனுமான் எரித்த இலங்கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றது. மந்திர ஆலோசனை சபையில் விபீஷணனும் அவனது கருத்தை ஒத்த 4 மந்திரிகளும் பேசியது ராவணனுக்கு பிடிக்காததால் அவர்கள் சபையிலிருந்து அகற்றப்படுகின்றனர். விபீஷணன் ராமனை சரணடைகின்றான். ராமன் அவனை மார்போடு அணைத்து உன்னோடு எழுவனானோ என்று அகம் மகிழ்கின்றார். 3 நாட்கள் தர்பையை பரப்பி தவம் இருந்து சமுத்திரராஜனால் வராததால் 4ஆம் நாள் பானம் தொடுக்கின்றான் ராமன். சமுத்திரராஜன் வந்து விஸ்வகர்மாவின் புதல்வனான நளனை கொண்டு அணை கட்டி கொள்ளும்படி சொல்கின்றான். வானரர்கள் கல் கொண்டு வந்து போட சேதுவில் அணை கட்டி இலங்கையை சேர்கிறார்கள். யுத்தம் நடக்கின்றது. ராமன் வெற்றி கொள்கிறார். சீதை அக்னி பிரவேசம் செய்து தன் பதிவிரதா தன்மையை நிரூபிக்கின்றாள். அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்தியை அடைகின்றார்கள். ஜடாமுடி நீக்கி சகோதரர்கள் ராஜ அலங்காரம் பூணுகின்றார்கள். சுக்ரீவனும் ஹனுமானும் விபீஷணனும் வானர வீரர்களும் கௌரவிக்கப்பட்டார்கள். நாடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மறுநாளே பட்டாபிஷேகத்துக்கு நாள் நன்றாக இருக்கிறது என்கின்றார் வசிஷ்டர். 500 புண்ணிய நதிகளில் இருந்து ஹனுமான், ஜாம்பவான், வேகதர்சி, ரிஷபன் முதலானவர்கள் தங்க கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வருகிறார்கள். சுஷேனனன் கிழக்கு சமுத்திரத்தில் இருந்தும், ரிஷபன் தெற்கு சமுத்திரத்தில் இருந்தும், கவையன் மேற்கு சமுத்திரத்தில் இருந்தும், நளன் வடக்கு சமுத்திரத்தில் இருந்தும் சுவர்ணக்குடங்களில் நீர் எடுத்து வந்தனர். அதிகாலை அப்பியங்க ஸ்நானம் செய்து பட்டு உடுத்தி ஸ்ரீராமனையும் பிராட்டியையும் அலங்கரித்து இரத்தன சிம்மாசனத்தில் அமர்த்தினர். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, கச்சியபர், காத்யாயனர், சுபஞ்ஞர், கௌதமர், விஜயர் என்ற மகாரிஷிகள் வேத முறைப்படி புண்ணிய தீர்த்தத்தால் தேவதேவியருக்கு அபிஷேகம் செய்ததை அனைவரும் கண்டு களித்தனர். அதன்பின் சகல ஔஷதிகள் கலந்த நதி நீரால் ரித்விக்குகளும் யுத்த வீரர்களும் ரகுநந்தனனை அபிஷேகித்தனர். அனைவருக்கும் அவரவருக்கு உரிய பரிசுகளை தம்பதிகள் வழங்கினர். அன்னதானமும் சொர்ணதானமும் பல மாதங்கள் தொடர்ந்து நடந்தது. ஸ்ரீராமர் தம்பிகளுடன் 11,000 ஆண்டுகள் நீதி நெறி குறையாமல் ராஜ்ய பரிபாலனம் செய்தார். பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகமும் நடந்தது. பௌண்ட்ரீகம், அஸ்வமேதம், வாஜபேயம் முதலிய யாகங்களை கணக்கில்லாமல் செய்தார். ராமராஜ்யத்தில் அகால மரணம் ஏற்பட்டது இல்லை. வானம் பொய்த்ததில்லை. மாதம் மும்மாறி பொழிந்தது. மக்கள் தர்ம நியாயத்தோடு செயல்பட்டனர். திருட்டு, கற்பழிப்பு போன்ற குற்றங்கள் எதுவும் நிகழவில்லை. வியாதிகள் இல்லாததால் வைத்தியர்கள் விவசாயம் பார்த்தனர். புயல், வெள்ள அபாயம் கிடையாது. யஜ்யங்களால் அக்னி திருப்தி அடைந்திருந்தால் விருந்தினர்கள் அன்புடன் நடத்தப்பட்டனர். ஜனங்கள் சத்தியமே பேசினர். ஸ்ரீ சுந்தரகாண்டம் முழுமையும் பாராயணம் செய்பவர்கள் பட்டாபிஷேக சர்க்கத்தை படித்து முடிக்க வேண்டும். அல்லது குறிப்பிட்ட சர்க்கம் மட்டும் படிப்பவர்கள் வடையாவது செய்து ஆஞ்சநேயர் படத்துக்கு சாற்றி வெற்றியையும் சுபத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சுந்தரகாண்டத்தை படித்தவனும் கேட்டவனும் படிப்பிக்கச் செய்தவனும் சத்புத்திரர்களை பெறுவார்கள். தீயவர்கள் கூட திருந்துவர். ஐஸ்வர்யம் கொழிக்கும். ராம பட்டாபிஷேகம் எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் சிறந்த கல்வியையும் வீடு நிலம் போன்ற சொத்துக்களையும் சொர்க்க வாசத்தையும் கொடுக்கும். பித்ருக்கள் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கின்றார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.